ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓஓ எக்ஸாமினேஷன் சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி விஓஓ குரூப் வைஸ் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கேள்வி 60, கோள்களை பற்றி கூற்றுகளை ஆய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியானது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1, அதிக எண்ணிக்கை கொண்ட துணைக்கோள்கள் உடைய கோள் பூமி. 2, சேய்மையில் உள்ள கோள் செவ்வாய், வியாழன், சனி. 3, அதிக ஆல்பிடோ மதிப்புள்ள கோள்கள் புதன், வெள்ளி. 4, சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன். இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேள்வி 60க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 2, 4 ரெண்டுமே கரெக்டு. அப்போது சேய்மையில் உள்ள கோள்கள் செவ்வாய், வியாழன், சனி இதுவுமே கரெக்டு. அதுக்கடுத்து சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன் இதுவும் கரெக்டு. அப்போது 60க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கேள்வி 61, இந்திய ரிசர்வ் வங்கியுடன் ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பாக வைப்பது. ஏ, மாறுபடும் காப்பு விகிதம். பி, ரொக்க இருப்பு விகிதம். சி, ரொக்க தள்ளுபடி விகிதம். டி, வியாபார தள்ளுபடி விகிதம். 61க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ரொக்க இருப்பு விகிதம். கேள்வி 62, பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க. முதலாவது 5 ஆண்டு திட்டம் எந்தெந்த திட்டம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கேள்வி இது. ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துலேயும் ஒவ்வொன்றுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. முதலாவது 5 ஆண்டு திட்டம் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம் தொழில்துறைக்கு. 5வது 5 ஆண்டு திட்டம் எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, 5வது 5 ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்புக்கு. அப்புறம் 10வது 5 ஆண்டு திட்டம் இது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, சமத்துவம் மற்றும் சமூக நீதி. அப்போ 62க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 63, கீழ்கண்டவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனம்? எது பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 63க்கான பதில் பெல்லு தான் பொதுத்துறை நிறுவனம். கேள்வி 64, இதில் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. எதுக்கு பொருந்தது அப்படின்னு பார்த்துடலாம். சாக்ஷர் பாரத் இது பெண் கல்விக்கு. அதுக்கடுத்து ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது இடைநிலை கல்விக்கு. சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிறது தொடக்க கல்விக்கு. இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் அப்படிங்கிறது உயர்கல்வி. அப்போது 64க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேள்வி 65, தாய் செல்லின் குரோமோசோம் எண்ணிக்கை சரிபாதி குரோமோசோம்களை கொண்டுள்ள 4 சேய் செல்கள் சேமிச்சுகள் எனப்படும். இத்தகைய செல் பகுப்பு என்ன சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 65க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 65க்கான ஆப்ஷன் சி மயோசிஸ் கரெக்டான பதில். கேள்வி 66, பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் என்பது டேஷ் நாட்டின் கண்டுபிடிப்பு. பாராளுமன்றம் நடைமுறையில் பூஜ்யம் நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்திய நாட்டுடைய கண்டுபிடிப்பு. 66க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கேள்வி 67, பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான தேர்தல்கள் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு வழிவகை செய்கிற அரசியலமைப்பு சட்ட ஷரத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 67க்கான பதில் ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் 243 டி. கேள்வி 68, சாகித்ய அகாடமி விருது 2013 குறித்த தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 68க்கு சி தான் கரெக்டு. சுபோத் சர்கார் கட்டுரை அப்படிங்கிறது தவறு. கேள்வி 69, சுவராஜ்பால் என்பவர் யார்? சுவராஜ்பால் என்பவர் இங்கிலாந்தில் இருக்கிற இந்திய தொழிலதிபர் தான் சுவராஜ்பால் அப்படின்றவர்.
கேள்வி 70 மருத்துவத்துறையில் ஐ கத்தியின் பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 70க்கான பதில் ஆப்ஷன் சி, கேன்சர் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான பயன்பாடு தான் அது. 70க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 71 தாதா சாஹேப் பால்கே விருது தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒளிப்பதிவாளர் யார்? 71க்கான பதில் வி.கே. மூர்த்தி. சி தான் கரெக்டு. கேள்வி 72 இந்திய அரசு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உலகத்திலேயே பெரிய 4000 வோல்ட் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க இருக்கிறது? 72க்கான பதில் ஆப்ஷன் பி, ராஜஸ்தான் தான் கரெக்டு. கேள்வி 73 தமிழ்நாடு சட்டமன்ற மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாடு சட்டமன்ற மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 235. கேள்வி 74 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது பிரிவு 23லிருந்து பிரிவு 24 ரெண்டுமே சமத்துவ உரிமை. அதுக்கடுத்து சுதந்திர உரிமை அப்படிங்கிறது பிரிவு 19 பிரிவு 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது பிரிவு 25 பிரிவு 28. சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது பிரிவு 14 பிரிவு 18. அப்போ 74க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1 2 3 4 ஆர்டராக கொடுத்துருக்காங்க ஆன்சர். இதோட இன்னைக்கான ஜிகே கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் முடியுது.